الحمد لله كما ينبغي لجلال وجهه الكريم. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹுல் ஜலாலாவை அல்லும் பகலும் அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் உண்மை விசுவாசி, உண்மையான மூமின் யார் என்பதை பற்றி அல்லாஹ் தெள்ள தெளிவாக அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். உண்மையான மூமின் யார்? உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவின் மீது உண்மை விசுவாசம் கொண்ட உண்மை விசுவாசி யார்? யாருடைய கல்வியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை கொண்டு வந்து சேர்த்துள்ளான், அதற்கான அலாமத் என்ன, அதற்கான அடையாளம் என்ன என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஒரு சமயம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் திரு சன்னிதானத்தில் விருந்து உபசரிப்பு நடந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பார் ஷரீஃப்ல ஹதரத்துல் கரீம்ல விருந்து உபசரிப்பு நடக்குது. அந்த விருந்துல ஒட்டகை கறி சமையல் செய்யப்பட்டிருந்துச்சு, ஒட்டக கறியாக இருந்துச்சு. அந்த ஒட்டகை கறியை அப்துல்லா இப்னு சலாம்னு சொல்லக்கூடிய சஹாபி அவங்க கண்மணி நாயகத்திட்ட ஈமான் கொள்வதற்கு முன்பதாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பார குதுசியாவில் இருந்து ஈமானுடைய நூரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக இந்த அப்துல்லா இப்னு சலாம்னு சொல்லக்கூடிய சஹாபி யூத மார்க்கத்தில் இருந்தாங்க, யஹூதியா இருந்தாங்க, மதீனா வாசியாவங்க. மதீனாவுல கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான நாயகத்துடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரிசாலத்தை முஹம்மதியாவை ஈமான் கொள்வதற்கு முன்பு மதீனா வாசிகள் பெரும்பாலும் அன்சாரி சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்னு யூதராக இருப்பாங்க, இல்ல கிறிஸ்துவராக இருப்பாங்க. யூத கிறிஸ்துவ மதத்தில் இருந்துதான் அவர்கள் முஸ்லிம்களாக ஆனார்கள். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன, இந்த அப்துல்லா இப்னு சலாம் சொல்லக்கூடிய இந்த சஹாபி இஸ்லாமை கபூல் செய்வதற்கு முன்பதாக யூத மார்க்கத்தில் இருந்தவர் மட்டுமல்ல, இவர்கள் யூத குருமார்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். யூத மார்க்கத்துடைய நம்ம பாஷையில சொல்ல போனா யூத மார்க்கத்தில் உள்ள பீர்சாப் விளங்குச்சா. யஹூதிகளுக்கு மாஷா அல்லாஹ் குருமார்களா இருந்த இவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிதாயத் செஞ்சான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலீல் அலீமை ஜியாரத் செய்து மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்டுட்டாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபி அவர்கள் கண்மணி நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப்ல ஒட்டகை கறி சமையல், ஒட்டகை கறி அந்த உணவு பரிமாறப்படும் பொழுது நினைச்சாங்க, ஷரியத்தே முஹம்மதியால ஒட்டக கறி கட்டாயம் சாப்பிட ஒண்ணு ஃபர்து ஒண்ணும் இல்ல, ஃபர்தும் இல்ல, வாஜிபு இல்ல. இப்ப எத்தனை பேர் என்ன ஒட்டகை கண்ணால பார்க்காதால எத்தனை பேர் உண்டு, ஒட்டக கறி சாப்பிடாதால எத்தனை பேர் உண்டு. ஆயால் மாஷால்ல என்ன, ஒட்டகை கறி சாப்பிடணுங்கிறது ஷரியத்தே முஹம்மதியாவுல கட்டாயம் ஒண்ணும் அல்ல,
அதே நேரத்தில் யூதர்களுக்கு அல்லாஹ் ஒட்டக கறியை ஹராமாக்கி இருந்தான். மூசா நபியுடைய ஷரியத்துல ஒட்டகை ஹராம், சாப்பிடக்கூடாது. அப்ப மாஷா அல்லாஹ் இப்ப நம்ம ஒட்டக கறியை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா மூசா நபியுடைய ஷரியத்தையும் ஃபாலோ பண்ண மாதிரி போயிடும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தையும் ஃபாலோ பண்ண மாதிரி போயிடும். காரணம் என்ன? ஷரியத்தை முஹம்மதியால ஒட்டகை கறி சாப்பிடுறது கட்டாயம் அல்ல, ஆனா மூசா நபி ஷரியத்துல கட்டாயம் சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம சாப்பிடாம இருந்துட்டோம்னு சொன்னா ரெண்டு ஷரியத்தையும் சேர்த்து நாம அமல் செய்த மாதிரி போயிடும் சொல்லி லேசா அவங்களோட கல்புல ஒரு ஹியால் வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துச்சு, அவ்வளவுதான் தாமதம். அரிசில இருந்து அதுக்கு என்ன ஜவாப் வருது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட உண்மை விசுவாசியே, ஆமனு துகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்க என்ன ஈமானுக்குள்ள முழுமையாக நுழையுங்கள். நம்முடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் நீங்க மூசா நபியை பத்தியோ ஈசா நபியை பத்தி நீங்க ஃபிக்ர் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் ரசூல் என்ன கட்டளை இடுறாங்களோ அதுதான் உங்களுக்கு தீன். மாஷா அல்லாஹ் உங்க இஷ்டத்துக்கு என்ன நாம இந்த இப்படி செஞ்சோம்னா அது ஃபாலோ பண்ண மாதிரி போயிடும், அப்படி செஞ்சோம்னா இது அப்படி ஃபாலோ பண்ண அதெல்லாம் நினைக்கிறது என்ன? அது ஈமானும் அல்ல, இஸ்லாமும் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்து வ நாயகமான் என்ன கட்டளை இடுறாங்களோ அதை செய்யுங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் சாப்பிட சொல்லிட்டாங்களா, லப்பைக் யா ரசூலுல்லாஹ் சாப்பிடு. மாஷா அல்லாஹ் அதான் ஈமான், அதான் அல்லாஹ் ஈமான்ங்கற. மாஷா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான்ல முழுமையாக பிரவேசியுங்கள், ஈமான்ல முழுமையாக பிரவேசியுங்கள். உத்குலு ஃபி ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன திருக்கலிமாவை ஈமான் கொண்ட பிறகு மூசா நபியோட ஷரியத்தை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குமே, சாப்பிடாம விட்டான்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது நீங்க நினைக்கல, நீங்க ஷைத்தானை ஃபாலோ பண்ணி. அல்லாஹ் சொல்றா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய அட்வைஸ் ஆகும், அது ஷைத்தானுடைய ஹியால் ஆகும், அது ஷைத்தான் உங்கள் கல்புல போடக்கூடிய கெட்ட எண்ணமாகும். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், நீங்க ஷைத்தானை ஃபாலோ பண்ண வேணாம். சஹாபி என்ன குடிக்கல, ஜினா செய்யல, ஏதோ பஞ்சமா பாதங்கள் ஒண்ணும் செய்யல, சாப்பிடாம இருந்தோம்னு சொன்னா இப்ப மாஷா அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானே, நம்முடைய நாயகத்துக்கு சாப்பிடணும் கட்டாயம் ஒண்ணும் இல்லை. இப்ப சாப்பிடாம இருந்தா ரெண்டு சரியத்தையும் சேர்த்து அந்த ரெண்டு நினைச்சா அப்படி இல்லை, அதுதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கிற அல்லாஹ். மாஷா எது ரெண்டு நினைக்கிறது என்ன? ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அப்ப என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ் நீ உன்னுடைய கல்புல இருக்க வேண்டிய இடமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கல்புல இடம் இருந்தால்தான் மூமின். அவர் பள்ளியிலே கடந்தாலும் சரிதான், இங்க ஊர்ல உள்ள பள்ளியில இல்ல, காபத்துல்லா ஷரீஃப்ல போய் மாஷா அல்லாஹ் காபாவுடைய சஹன்லயே உயர்வான இடம் மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவுல உள்ள அந்த இடம் தான் காபத்துல்லாலே ரொம்ப சிறப்பான இடம், ரொம்ப ஃபசீலத் உள்ள இடம். மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப் ரொம்ப சிறப்பானது இது. மாஷா அல்லாஹ் மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மாபைன்ல உள்ள இடம். காரணம் அங்க இருந்தா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவாங்க கியாமத் நாளையில. மாஷா அல்லாஹ் உயர்வான இடம். அந்த காபத்துல்லா ஷரீஃப்ல உயர்வான இடமான மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவுல இருந்து மாபைன்ல இருந்து கியாமத் நாள் வரையில இபாதத்து செய்தாலும் கல்புல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷான் என்னங்கற தெளிவு விளக்கம் மாலுமாத் ஃபஹம் இல்லாம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு ஈமானுக்கு ஒரு தால்லுக்கும் இல்ல, அவனுக்கு ஈமானுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல. காரணம் என்ன? கியாமத் நாளையோட கடைசி காலத்துல ஆகிர ஜமான்ல பள்ளிகள்ல மாஷா அல்லாஹ் தொழுகைக்கு ஆட்கள் நிறைஞ்சு வழிவாங்க. மாஷா அல்லாஹ் தபரானி ஷரீஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ் பள்ளியில கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்காது, பள்ளி முழுக்க நிறைஞ்சு வழியும். பள்ளியை பார்த்தா என்ன இன்னைக்கு என்ன ஈதா இருக்குமோன்னு சொல்லி என்ன எல்லாரும் ஹியால் வரும். ஆனா ரசூலுல்லாஹ் திருவிழா லைஸ ஃபீஹி மூமினுன், அந்த கூட்டத்தில் யாரும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு அலாமத்து சொல்றாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் சரி மட்டும்தான், அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஹைலைட் பண்றான். மாஷா அல்லாஹ் வலா தத்தபிய குதுவாத்தி ஷைத்தான், நீங்க என்ன அதாவது மூசா நபியே அல்லாஹ்வுடைய நபி தான், மூசா நபி அல்லாஹ்வுடைய ரசூல் தான்,
உலுல் அஸ்ம சாஹிப கிதாப் இருந்த பொழுதும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும்போது மாஷா அல்லாஹ் என்ன மூசா நபியை பத்தி இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணனாமான்னு நீங்க நினைக்கிறதே அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலா தத்தபி குத்வாத் ஷைத்தான் நீங்கள் ஷைத்தானை ஃபாலோ பண்ண வேணாம் இன்னஹு லகும் அதுவும் முபீன் ஷைத்தான் உங்களுக்கு என்ன முற்றிலும் விரோதமானவன் அவன் என்ன செய்வான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்லி தான் வழி கெடுப்பான் அல்லாஹ் தான் சொல்லுவான் பகவான் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கு அல்லாஹ்வை சொல்லாடி எல்லாரும் வாயை பொளந்துட்டு உட்கார்ந்துருப்பான் ஆனா மாஷா அல்லாஹ் என்ன கதை எல்லாம் வீணா போயிடும் நாளைக்கு போராட ஏதாவது ஜஹன்னம் ஆயிடும் காரணம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் ஷரீஃப்ல வந்து ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் நாயகம் போருக்கு போயிட்டு வந்து போர்ல இருந்து வந்த அந்த அதாவது எதிரிகளை வெற்றி கொள்ளும் பொழுது அந்த எதிரிகள்ட்ட இருந்து கிடைக்கிற பொருள் கனிமத்த பொருள் சொல்லுவாங்க கனிமத்த பொருள் இந்த கனிமத்த பொருள் எல்லாம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல குவியல் குவியலாக நிறைச்சு வச்சிருக்கு அந்த நிலையில கண்மணி நாயகம் எல்லா சஹாபாக்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒருத்தன் வந்து சொன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த ஆள் யாரு சஹாபாக்களுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் சஹாபி அல்ல சஹாபாக்கள் கூட்டத்தில் இருந்த ஆளு அந்த ஆள் என்ன சூரத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி உண்டா தலப்பாக்கு பஞ்சமல்ல ஜுப்பாக்கு பஞ்சமல்ல அவருடைய இசார் என்ன அதாவது முட்டுக்கால கொஞ்சம் தான் கீழே இருக்குது அந்த அளவுக்கு உயர்த்தி போட்டிருந்தாப்புல நெத்தியை பார்த்தா அப்படியே கருப்பாய் போயிருந்துச்சு தொழுது அந்த ஆளு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாப்புல இஅதில் யா ரசூலுல்லாஹ் நாயகமே தாங்கள் நியாயமா எல்லாருக்கும் 10 வருஷம் கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ் துல் ஹுவைஸரான்னு பேர் அந்தால் பேர் என்ன சொன்னாப்புல இஅதில் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன நியாயமாக எல்லாருக்கும் 10 வச்சு கொடுங்கன்னு சொல்லி இதை கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயார் அந்த ஆளை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் நாஸ்தி நாசமாகட்டுமாக நாசமா போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க நாசமா போ அல்லாஹ் உன்னை ஹலாக் ஆகட்டும் நாசமா போடு காரணம் என்ன நான் இந்த பூமியில நியாயமா இல்லாட்டி யார் நியாயமா இருப்பா அதாலத்துடைய பிறப்பிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி நேர்மை எல்லாம் பிறக்கிறது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால அந்த நாயகத்தை பார்த்து சொன்னா எப்படி இறந்தில் யா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க இந்த காலத்துல என்ன நரகத்துக்கு போறவனும் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி என்ன பயான் செய்வான் ஆனா காரணம் என்ன அவன் கல்வில என்ன இருக்காது ரசூலுடைய ஹுர்மத் இருக்காது ரசூலுடைய அஸமத் இருக்காது அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுக்கு எவ்வாறு சொல்லி தரானோ அவ்வாறு அவன் என்ன செய்ய மாட்டான் ஈமான் கொள்ள மாட்டான் அவன் என்ன செய்வான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி செய்யறது அதல்ல ஈமான் அதல்ல ஈமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நம்பிக்கை கொள்றதோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகா விசேஷங்களை மகா கௌரவத்தை மகா அதீமு ஷானை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி தரானோ அதை ஈமான் கொள்றது தான் மூமின் மாஷா அதை ஈமான் கொள்றது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்டவர் மூமின் ஆக மாட்டார் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஒருத்தர் என்ன ஈமான் கொண்டார் மூமின் அல்ல அவரு காரணம் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ல தான் ஈமான் இருக்குது மாஷா ஈமான் எங்க இருக்குது முஹம்மது ரசூலுல்லாஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ்ல இல்ல ஈமான் இருக்குது முஹம்மது ரசூலுல்லாஹ்ல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டது என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத் ஷரீஃபை ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்களை நாயகத்துடைய ஒப்பற்ற உயர் பெருமைகளை கீர்த்திகளை மகா விசேஷங்களை அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நமக்கு சொல்லித்தார் அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நமக்கு சொல்லித்தார் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தை எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வுடைய நற்பண்புகள் அல்லாஹ்வுடைய ஒளிமயமான அந்த நற்பண்புகளை எல்லாம் அவன் ரசூலுக்கு அல்லாஹ் லிபாசுகளாக திரு உடைகளாக உடுத்தி அல்லாஹ் அழகு பார்க்கிறான் உதாரணத்துக்கு பார் அல்லாஹ் ரஹீமா இருக்கிறான் அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பஸ்மலா ஷரீஃப் உங்களுக்கு சொல்லி தரும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திரு நாமத்தை கொண்டு அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவன் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ரஹீம் அவன் மாஷா அல்லாஹ் என்ன அளவற்ற அருளாளன் அதுக்கு பொருள் என்ன அல்லாஹ் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன்
ஏற்றத்தாழ்வு இல்லாமல். முஸ்லிம், காஃபிர், ஹைவானாத், இன்சானாத், ஜமாதாத், நபாதாத் எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி கிருபை செய்வான், ஒரே மாதிரி ரஹமத் செய்வான். அதுக்கு பேர் என்ன? ரஹ்மானியத். மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பொது கிருபையை பற்றி மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். அர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் ரஹீம். அவன் யார்? மாஷா அல்லாஹ் மூமின்களுக்கு மட்டும் தனி கிருபை செய்யக்கூடியவன். அப்ப ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். மாஷா அல்லாஹ் ரஹீமா இருக்கிறான். அல்லாஹ் ரஹீமா இருக்கிற அல்லாஹ் அவன் ரசூலை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நமக்கு ரசூலை அல்லாஹ் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ரசூல் எப்படிப்பட்டவங்கன்னா அவர்கள் மூமின்கள் மீது ரஹீமா இருக்கிறாங்க. மூமின்கள் மீது அல்லாஹ்வும் ரஹீமா இருக்கிறான், ரசூலும் ரஹீமா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்கள் மீது தன்னுடைய ரஹமத் எவ்வாறு இருக்குதோ அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தரும் பொழுது அல்லாஹ் ரஹீம், மூமின்கள் மீது அல்லாஹ் தனி கிருபை செய்யக்கூடியவன். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஹீமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி தர. மாஷா அல்லாஹ்வும் ரஹீமா இருக்கிறான், ரசூலும் ரஹீமா இருக்கிறாங்க. மாஷா இது மாதிரி என்ன ஒன்றல்ல இரண்டல்ல குர்ஆன் முழுக்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய எண்ணில் அடங்காத பல அஸ்மாக்களை பல சிஃபாத்துகளை அவன் ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லிபாஸ் ஷரீ உடுத்தி அல்லாஹ் அழகுபடுத்தி மாஷா அல்லாஹ் நமக்கு நாயகத்துடைய அந்த அஸீமுஸ் ஷானை அல்லாஹ் சொல்லி தரான். அப்ப மூமின்னு சொன்ன யார்? மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நம்புவதோடு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதோடு, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வதோடு, ரசூலுடைய மகா விசேஷங்களை, ரசூலுடைய மகா கௌரவங்களை, ரசூலுடைய மகா ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகளை அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல எவ்வாறு சொல்லித்தாரானோ அவைகளை நம்புவது. அவைகளை நம்பாமல் அல்லாஹ் மட்டும் நான் நம்புறேன், ரசூல் சொன்ன மாதிரி செய்யறேன். ரசூல் சொன்ன மாதிரி செய்யறது அல்ல ஈமான். ரசூலுடைய மகா விசேஷத்தை நம்புறது இங்கதான் முக்கியமான விஷயம். ரசூல் சொன்ன மாதிரி என்ன செய்யற ஆளை பத்தி ரசூலுடைய அஸ்மத்துல நம்பிக்கை இருக்காது, ரசூலுடைய மகா கௌரவத்துல அவனுக்கு யகீன் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய அருமை வாலிதைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன் சய்யிதைன் சயீதைன் ஷஹீதைன் ரவுஃபைன் மலிகைன் மக்துபைன் குதுபைன் கௌஸைன் சித்திகைன் ஷஃபீஐன் முஸ்தபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் அமீன் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அஃபால் அலைனா அல் பரகாத் மின்ஹுமா தஹரத் தராமீன். நாயகம் அவர்களுடைய மகா கௌரவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி பேசுறான்? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ், தாங்கள் குழந்தையா இருக்கும்போது தாங்கள் மீது அலாதியான அன்பையும் பாசத்தையும் பொழிந்த தங்களுடைய சங்கையான வாலிதைன் ஷரீஃபைனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாகன்னு சொல்லி தாங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா நாயுடைய ரவுலா ஷரீஃபுக்கு ஜியாரத்து போயிருக்கும் போது நாயகம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் திருவாயில சொல்லி தராங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி ஃபலம் யஅதன் லி. நான் என் ரப்பிடத்துல கேட்டேன், யா அல்லாஹ் என் தாய்க்காக நான் பிழை பொறுக்க தேடணுமா, என் உம்மாக்காக நான் தௌபா செய்யவா அனுமதி உண்டான்னு கேட்டேன். இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி ஃபலம் யஅதன் லி. அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஹபீபே தங்களோட உம்மா எல்லா பாவத்தை விட்டு அல்லாஹ்வால பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, மஹ்ஃபூலா. தங்களோட உம்மாக்கும் பாவத்துக்கும் தங்களோட வாப்பா நாயத்துக்கு பாவத்துக்கு என்ன ஒரு சம்பந்தம் இல்லை. அதனால நீங்க கேளுங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் என் உம்மா அப்பாவுடைய மகா அந்தஸ்த மகா கௌரவத்தை உன்னுடைய திரு ஹதரத்துல இன்னும் உயர்த்தி வையான்னு கேளுங்க. மாஷா அல்லாஹ் அவர்கள் அந்தஸ்தற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றவர்கள். ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என்னுடைய வாலிதைன் ஷரீஃபுக்கு என்ன செய்ய மாஷா அல்லாஹ் நீ இன்னும் பதவியை உயர்த்து, தர்ஜா உயர்த்துன்னு கேளுங்க. அவங்களுக்கான என்ன செய்வானா பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். காரணம் என்ன? பாவத்துக்கும் உங்களோட வாலிதைன் ஷரீஃபுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நம்ம அதனால தான் என்ன சொல்றோம், தாலா அஷ்ரக பைத்தல யா கரீமல் வாலிதைன், மகா கண்ணியமிக்க மகா கௌரவமிக்க நாயகத்துடைய கண்மணியான நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைனே நம்ம சொல்றோம். மாஷா அல்லாஹ் இது குர்ஆனுடைய அடிப்படையில, குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர அடிப்படையில இதுதான் ஈமான். எது ஈமான்? மாஷா அல்லாஹ்
ரசூல்லா அல்லாஹ்வுடைய ரசூலா ஈமான் கொண்டது மட்டுமல்ல, நாயகத்துடைய அகமத்துல முக்கியமான ரசூல்லாவுடைய மகா கௌரவத்துல முக்கியமான விஷயம் ரசூலுல்லாவுடைய வாலிதைனி ஷரீஃபினுடைய அஸீமு ஷான என்ன ஈமான் கொண்டது. மாஷா ரசூலுல்லாவுடைய வாலிதைனி நல்ல கவனிக்கணும். நாயக மாஷால திருவாயால சொல்றாங்க, இஸ்தாஜன் துரப்பி அனஸ்தாஃபிர் அலி உம்மி, நான் என் உம்மாக்காக அல்லா இடத்துல தௌபா செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன். ஃபலம் யாஜல்லி, அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. காரணம் என்ன? ஹபீபே தங்களுடைய உம்மா யாரு? மஹ்ஃபூலா விலாயத்துல் வலியத்துல் குபரா, அவுலியாக்கள் அவங்கள மாதிரி உச்ச நிலை பெற்ற வழி யாரும் கிடையாது, செய்த ஆமினா நாயகி போல. ஆகையால என்ன தாங்கள் கேளுங்க, ரப்பில் ஹம்ஹமா, நாயனே என்னுடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய தரஜாவை இன்னும் உயர்த்தி வையா அல்லாஹ், என்னுடைய வாலிதைன் ஷரீஃப் தரஜாவை இன்னும் உயர்த்தி வையா அல்லாஹ். அது ரசூல்லா கேட்க, நம்ம கேட்க கூடாது, ரசூல்லா. காரணம் என்ன? நாம அவங்களோட நாளே ஷரீஃப்ல நமக்கு என்ன, நம்மட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபினுடைய நாளே ஷரீஃபுடைய பரக்கத்துக்கு நம்ம வசீலா வைக்க அல்லாஹ் நாம துஆ செய்யணும். மாஷா அல்லாஹ். நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றார், ரப்பில் ஹம்ஹுமா, ஹபீபுல்லாஹ்வை தாங்கள் கேளுங்க. மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய வாலிதைனி ஷரீஃபினுடைய தரஜாவை அந்தஸ்தை இன்னும் உயர்த்தி வையா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய ஹதரத்துல மாஷா அல்லாஹ் உயர்வான கௌரவத்தை உயர்வான தரஜாவை பெற்ற மூமினீன்கள், அவுலியாக்கள் முகர்ரபீன்கள், அவுலியாக்கள் உச்ச நிலை அடைஞ்சவங்க முகர்ரபீன்கள், அதாவது சித்திக்னு சொல்லக்கூடிய மர்தபாவை விட உயர்ந்த நிலை, சித்திக்குங்கிற தரஜாவை விட உயர்ந்த தரஜை முகர்ரப். அந்த முகர்ரபீன்கள்ல உயர்வான அந்தஸ்தை அடைந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபின். அப்ப மாஷா அல்லாஹ் ஈமான் சொன்னா என்னமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம நம்பிக்கை கொள்வதோடு, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம நம்பிக்கை கொள்வதோடு, ரசூலுடைய மகா விசேஷங்களை அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல என்ன சொல்லி தரானோ அதை நம்புறதா ஈமான். மாஷா அல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கு முரண்பாடானது, ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துல ஆகமான ஒட்டகைய மூசா நபியுடைய ஷரியத்துல என்ன அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான், அதனால நான் சாப்பிடாம இருந்தா இப்போ ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ண மாதிரி போயிடும் சொல்லி நினைச்சது அல்லாஹ் ஷைத்தானை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். வலா தத்தபிய குதுவாத்து ஷைத்தான், அது என்ன மாஷா அல்லாஹ் ஷைத்தானியத்தான ஹியால்ல உள்ளது. நீங்கள் ஷைத்தானை ஃபாலோ பண்ணவானா, ஷைத்தானை இத்திபா செய்வானா, இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் நிச்சயமா உங்களுக்கு விரோதியாவான் என்பதா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அப்துல்லாஹ் பின் சலாம் சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தை முஸ்லிமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய உயர்வான பாடத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் அல் ஜலால் உண்மையான விசுவாசிகளான சத்திய சஹாபா கண்மணிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒப்பற்ற உயர்புகம் மகா பெருமைகளை எவ்வாறு உள்ளத்தில் அவர்கள் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் விளங்கி நடந்தார்களோ அவர்களுடைய அந்த அடிச்சுவட்டை நாமும் நம்முடைய குடும்பமும் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீமுன் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله وبه نستعين، أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه، أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح والخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اما بعد، معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الاعلى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الامي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى أبوين كريمين شريفين سيدين سعيدين شهيدين طيبين طاهرين نيرين نسيرين رؤوفين ملكين مخدومين قطبين غوثين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله من عليهم الصلاة والسلام وعلى علينا البركات منهما جهرة الهم. اللهم صل وسلم على سيدنا محمد النور الذات السر بصائر الآثار والأسماء صفاته وعلى زوجه طيبة أول المؤمنين سيدة العالمين محبوبة يا حبيبة رب العالمين سيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام وقال علينا البركات منها دهرة الهم. اللهم صل وسلم على سيدنا محمد حي رحمة ميم الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم
وعلى قبله العظيم بضعة محمد مضغة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام علينا البركات من هذا رد الغد. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب الهادي لقدر العظيم الجاهي وعلى نفسه الكريم وصي رسول الله عليه كرم الله وجه الكريم عليه الصلاة والسلام وعلى علينا البركات منه دهر الدرعان. اللهم صل وسلم على سيدنا محمد المعاذر الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى ابن الكريم وجه العلي العظيم أمير المؤمنين خليفة رسول الله سيدنا إمام الأكبر حسن مجتبى عليه الصلاة والسلام وعلى علينا البركات منه دهر الدرعان. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب الهادي لقدر العظيم الجاهي وعلى ابنه الكريم سلطان الشهداء المجتبى الكربلاء إمام آل مقام سيدنا صدر الله على محمد حسين عليه الصلاة والسلام وعلى علينا البركات منه دهر الدرهم. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب الهادي لقدر العظيم الجاهي وعلى عمه الكريم سيد الشهداء صدر الله أما حبيب الله حمزة القرار عليه الصلاة والسلام وعلى علينا البركات من دهر الدرهم. خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله تعالى سراج بن أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى ذو النور عثمان بن عفان رضي الله تعالى أبو الفضل عباس رضي الله تعالى صاحب رسول الله تميم أنصاري رضي الله تعالى جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم رضوان الله تعالى عنهم أجمعين خصوصا إلى حضرة سيدنا غوث الله على محي الدين أبي محمد بن سيد عبد القادر الحسني بن حسين جعفر الجيلاني رضي الله تعالى جميع عباد الله الصالحين رضوان الله تعالى عنهم اجمعين ونفعنا من بركاتهم دهر الدرهم. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولاساتذتنا ولمشايخنا ولاحبابنا ولجميع امه محمد صلى الله عليه واله وسلم شرف كرم وتولى. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم انا نسالك الجنه الفردوس اللهم انا نسالك الجنه الفردوس اللهم انا نسالك الجنه الفردوس. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد ومحمد النبي الأمي الحبيب العالي لقدر العظيم الجاهي وعلى أهل بيت العظام وآل الكرام وأصحاب الكرام وبارك وسلم تسليما تعظيما بقدره عظمة ذاتك في كل وقت وحيد برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. أقم السلام.